கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஒரு சில ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ்களை நாம் பார்க்க உள்ளோம். முதலாவதாக நாம் பார்க்க போகும் ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ், ஜப்பானில் 21 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. மறுபடியும் கடலுக்கு அடியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். இத்தகைய பாதிப்புகளிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்படவும் அதிக பாதிப்புகள் ஏற்படாதபடிக்கும் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி பெற்றோர் கண்முன்னே 2 குழந்தைகள் உயிரிழந்தனர். இது போன்ற வாகன விபத்துகள் நிகழாதபடிக்கும் உயிரிழப்புகள் தடுக்கப்படவும் ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ், திருச்சியில் வீட்டின் மேற்கூரை நள்ளிரவில் இடிந்து விழுந்த விபத்தில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இத்தகைய விபத்திலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ், கிருஷ்ணகிரி ஓசூர் நெடுஞ்சாலையில் டேங்கர் லாரி கவிழ்ந்து தீப்பிடித்ததால் மக்கள் அச்சமடைந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இப்படிப்பட்ட பாதிப்புகளும் தீ விபத்துகளும் ஏற்படாதபடிக்கு ஜெபித்து கொள்ளவும். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ், செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாமூல் தர மறுத்ததால் மருந்து கடைக்காரரை வெட்டி கொன்ற மர்ம கும்பல். இது போன்ற கொடூர சம்பவங்கள் நேரிடாதபடிக்கு ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வீட்டில் விளையாடி கொண்டிருந்த போது தையல் வேலைக்கு பயன்படுத்தும் கத்திரிக்கோல் மார்பில் குத்தி பொறியியல் கல்லூரி மாணவர் உயிரிழந்தார். இத்தகைய விபரீத உயிரிழப்புகள் நிகழாதபடிக்கு ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ், நண்பனை மது பாட்டிலால் தாக்கிய நபரை தேடி சென்று கொலை செய்த கொடூர சம்பவம் திருவொற்றியூரில் நிகழ்ந்துள்ளது. இது போன்ற பழிவாங்கும் கொடூர சம்பவங்கள் நிகழாதபடிக்கு ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ், திண்டுக்கல்லில் வீட்டின் அருகில் விளையாடி கொண்டிருந்த 3 வயது சிறுமியை கடத்தி செல்ல முயன்ற மர்ம நபரை அக்கம் பக்கத்தினர் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இது போன்ற கடத்தல் முயற்சிகளுக்கு நபர்கள் ஈடுபடாதபடிக்கும் அவர்கள் மனம் திரும்பவும் ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ், திருப்பத்தூரில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மர்ம நபர்கள் மது பாட்டிலால் தனியார் பேருந்து கண்ணாடியை தாக்கி உடைத்துள்ளனர். இத்தகைய நபர்கள் ரட்சிக்கப்படவும் அராஜகம் செய்வதிலிருந்து விடுபடவும் ஜெபித்து கொள்ளுங்கள். இன்று நீங்கள் கேட்ட எல்லா ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.